ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, போதனையை கேள், போதகத்தை கேள். இப்போ நமக்கு போதிக்கிறாங்க, போதனை செய்கிறார்கள். நம்ம திருச்சபைகளில் ஆண்டவர் பாஸ்டர் மூலயமாக போதிக்கிறாங்க நமக்கு. அதை நம்ம எத்தனை பேர் அதை கவனத்தோடு கேட்கிறோம்? எத்தனை பேர் அதை நம்ம இதை செய்யணும், செயல்படுத்தணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரியப்படுகிறோம், செய்ய முயற்சி செய்கிறோம், அதில் நம்ம விருப்பம் கொள்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்படி விருப்பமும் அதை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையும் இருந்தால் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். பாருங்க, ஞானத்தை கவனிக்க சொல்லுகிறார். போதிக்கும் பொழுது அதில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது சொல்லி நம்மளுடைய செவியை சாய்த்து கேட்க வேண்டும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பாருங்கள், விவேகத்தை அடைவோம். போதகம் ஜீவ ஊற்று, நல்ல பாதையில் நம்மளை நடத்தும். போதனை, போதிக்கப்படுதல் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாரம் வாரம் நடக்கிறது. இடையிடையிலையும் ஜப கூட்டங்களில் நமக்கு போதிக்கப்படுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய நம்ம பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அனுதினம் போதிக்கப்படுகிறது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகளுக்கு சபைகளிலே போதிக்கிறாங்க. அது கேட்கிற பொழுது ஞானம், புத்தி, விவேகம், அறிவு இவைகள் உண்டாகும். அப்படி இதை நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் நன்மை நடக்கும். கேட்கலன்னு வைங்களேன், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 23லிருந்து 28வது வசனம் வரையில் படித்தோம்னா, என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்து ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டீங்க. அதனால் நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது, உங்கள் இக்கட்டும் பிரச்சனையும் புயல் போல சூறாவளி போல உங்கள் வாழ்க்கையில் இடுக்கவும் நெருக்கவும் நேரிடுகிற நேரத்தில் நான் உங்களை ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அதிகாலையில் என்னை கூப்பிடுவீங்க, நான் பார்க்க மாட்டேன். என்னை நோக்கி சத்தமிட்டு என்னிடத்தில் ஜெபிப்பீங்க, நான் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்னொரு இடத்துலையும் வசனம் சொல்லப்படுகிறது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே சொல்லி துக்கித்து அழுகிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் நமக்கு போதிக்கப்படுகிற நேரத்தில், போதனைகள் நமக்கு போதிக்கப்படுகிற நேரத்தில் ஞானத்தோடு கேட்டு அதை கவனித்து படிக்கணும். ஸ்கூலில் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பாடம் எடுப்பாங்க. அதை கவனத்தோடு, அது கணக்கு படமாக இருந்தாலும், அறிவியலாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், வரலாறு புவியியலாக இருந்தாலும் கவனத்தோடு கேட்கிற மாணவர்கள் தான் நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். வாழ்க்கையில் அவர்கள் தான் முன்னேறுவார்கள். அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகாமல் படிச்சுக்கிட்டே போவாங்க, வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. காது கொடுத்து கேட்காத பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் துன்மார்க்கமான பாதைக்கு திரும்பி பலவிதமான தீமையான காரியங்களை செய்து சமூகத்திலே நல்லொழுக்கம் இல்லாமல் தீமையை செய்து குற்றவாளிகளாக மாறிடுவாங்க. அப்போ நல்ல போதகம், அதே நீதிமொழி புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துலையும் வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவனுக்கு
போதகம் பண்ணு, அவன் அறிவில் தேர்வான். பாருங்க, அப்போது நம்ம ஞானத்தோடு கேட்க வேண்டும். இது ஆண்டவருடைய உயிருள்ள வசனங்கள். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வசனங்களுக்கும், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் உயிர் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நடந்தால் நமக்கு உயர்வு உண்டு, தாழ்வு கிடையாது. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம போதகருக்கு, பாஸ்டருக்கு போதிக்கிற பொழுது வசனங்கள் நம்ம நல்வழிப்படுத்த தானே போதிக்கிறாங்க. அதனால் செவி கொடுப்போம், ஆண்டவருக்கு முன்பாக பயந்து அதன்படி நடப்போம், நல்வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.